செங்கேழ் அடுத்த சினவடிவேலும் திருமுகமும் பங்கே நிறைத்த நற்பன்னிரு தோளும் பதுமமலர் கொங்கே தரளம் சொரியும் செங்கோடை குமரனென எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே. திருப்புகழ் நேரம் அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த பணிவான வணக்கங்கள். இன்றைய திருப்புகழ் அகில நறுஞ்சேறு என்று தொடங்குகின்ற 16 வரி பாடல் அருணகிரிநாதர் அருளிய மற்றும் ஒரு சிறப்பான பாடல். இது பொது பாடல்கள் வரிசையிலே பிரித்து வைத்திருக்கிறார்கள். சில பிரதிகளிலே இது வள்ளிமலையில் வீற்றிருக்கும் முருகன் மேலும் அருளியதாகவும் கருத்துக்கள் நிலவி வருகின்றன. சந்தம் தன தன நந்தான தன தன நந்தான தன தன நந்தான தன தான தன தன நந்தான தன தன நந்தான தன தன நந்தான தன தான அகிலனரும் சேரும் மிருகமதமும் தோயும் அச்சலமிரண்டாலும் இடையே போம் என்று அகிலனரும் சேரு மிருகமதமும் தோயும் அச்சலமிரண்டாலும் இடை போம் என்று அடியில் விழுந்தாடு பரிபுர செஞ்சீர் அது அபயமிடும் கீதம் அழையா அமையாதே. அடியில் விழுந்தாடு பரிபுர செஞ்சீர் அது அபயமிடும் கீதம் அமையாதே. அகிலனரும் சேரும் மிருகமதமும் தோயும் அச்சலமிரண்டாலும் இடையே போம் என்று அடியில் விழுந்தாடு பரிபுர செஞ்சீரது அபயமிடும் கீதம் அமையாதே. நகமிசை சென்றாடி வனசரர் சந்தான நவையர நின்றே நல் விளைவாழ்த்தன். நகமிசை சென்றாடி வனசரர் சந்தான நவையர நின்றே நல் விளைவாழ்த்தன். லலிதவிர் சிங்கார தனமுரு சிந்தூர அமச்சரன் என்றோத அருள்வாயே. லலிதவிர் சிங்கார தனமுரு சிந்தூர அவசரன் என்றோத அருள்வாயே. நகமிசை சென்றாடி வனசரர் சந்தான நவையர நின்றே நல் விளைவாழ்த்தன். லலிதவிர் சிங்கார தனமுரு சிந்தூர நமசரன் என்றோத அருள்வாயே. பகலிர உண்டான இருவரும் வண்டாடு
பரிமள பங்கேறு அனுமாலும் பகலிர உண்டான இருவரும் வண்டாடு பரிமள பங்கேறு அனுமாலும் படிக நெடும்பார கடதட கம்பீர பனைமுக செம்பால மணிமாலை படிக நெடும்பார கடதட கம்பீர பனைமுக செம்பால மணிமாலை பகலிர உண்டான இருவரும் வண்டாடு பரிமள பங்கேறு அனுமாலும் படிக நெடும்பார கடதட கம்பீர பனைமுக செம்பால மணிமாலை முகபட சிந்தூர கரியில் வருந்தேவு முடிய அரந்தேவி உடனாட முகபட சிந்தூர கரியில் வருந்தேவு முடிய அரந்தேவி உடனாட முழுதுலகும் தாவி எழுகடல் மண்டூழி முடிவினும் அஞ்சாத பெருமாளே முழுதுலகும் தாவி எழுகடல் மண்டூழி முடிவினும் அஞ்சாத பெருமாளே முகவட சிந்தூர கரியில் வருந்தேவு முடிய அரந்தேவி உடனாட முழுதுலகும் தாவி எழுகடல் மண்டூழி முடிவினும் அஞ்சாத பெருமாளே முடிவினும் அஞ்சாத பெருமாளே நகமிசை சென்றாடி வனசரர் சந்தான நவையர நின்றே நல் விளைவாழ்நத்தன் லலிதவிற் சிங்கார தனமுரு சிந்தூர நமசரன் என்றோத அருள்வாயே நமசரன் என்றோத அருள்வாயே முழுதுலகும் தாவி எழுகடல் மண்டூழி முடிவினும் அஞ்சாத பெருமாளே நமசரன் என்றோத அருள்வாயே முடிவினும் அஞ்சாத பெருமாளே. பாடலின் பொருள் விளக்கம் பார்ப்போம். அகிலனரும் சேரு மிருகமதமும் தோயும் அச்சலம் இரண்டாலும் இடை போகும் என்று முழுவதுமாக நறுமணக் கலவையும் கஸ்தூரியும் தோய்ந்து உள்ள மலைகள் இரண்டாலும் இடுப்பு ஒடிந்து போகும்படி போகும் என்று அடியில் விழுந்தாடு பரிபுறம் செம் சீர் அது அபயம் இடும் கீதம் அமையாதே. பாதத்தில் விழுந்து ஒலிக்கின்ற சிலம்பின் செவ்விய சீர் பொருந்திய அபய கூச்சலிடும் இசை ஒளி போதாதென்று நகமிசை சென்று ஆடி வனசரர் சந்தானம்
நவை அற நின்று ஏனல் விளைவாள் தன் வள்ளிமலைக்கு போய் லீலை பேச்சுடன் விளையாடி வேடர்களின் தவப்புதல்வியும் குற்றம் இல்லாத வகையில் இருந்து திணைப்பயிர் விளைவித்தவளும் ஆகிய வள்ளியின் லலிதவிர் சிங்கார தனம் உரு சிந்தூர நமச்சரன் என்று ஓத அருள்வாயே. ஒளிரும் நளினமும் அணிகளின் விளக்கமும் உள்ள அலங்காரமான மார்பில் அணையும் செந்நிற செல்வனே, உன்னை வணங்குகின்றேன் என்று கூறி நான் உன்னை போற்ற அருள் புரிய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார் அருணகிரிநாதர். நான் வணங்குகிறேன் என்று முருகரிடம் கேட்டு அவர் அருள் புரியுமாறு வேண்டுகிறார். ஏனென்றால் பலரும் பார்க்கலாம், வயதிலே மூத்தவர்கள், சான்றோர்கள் இவர்களை நமஸ்காரம் செய்வது என்பது ஒரு பழக்கமாகவே, பண்பாகவே இருந்து வந்திருக்கிறது தமிழ்நாட்டிலே. அப்படி வட இந்தியாவிலும் எங்கு பார்த்தாலும் பெரியவர்களை நமஸ்கரித்து விடுவார்கள். ஆனாலும் அந்த சான்றோர்கள் நமஸ்கரிப்பதை அவர் ஒத்துக்கொண்டு பரவாயில்லை என்று கூறிய பின்தான் அப்படி முறையாக வணங்குகிறார்கள். வணங்குவதிலே நான் வணங்குகிறேன் என்று சொன்னவுடன் அருள் புரிய வேண்டும் வணக்கம் பெறுபவர்கள். அப்படித்தான் வழக்கமாக இருந்திருக்கிறது. இதைத்தான் அருணகிரிநாதரும் நான் வணங்குகிறேன் என்று கூறியவுடன் உன்னை போற்ற அருள் புரிய வேண்டும் முருகா என்று கேட்கிறார். பகலிரவு உண்டான இருவரும் வண்டாடும் பரிமள பங்கேறுகனும் மாலும் சூரியனும் சந்திரனும் வண்டுகள் விளையாடும் தாமரையில் வீற்றிருக்கும் பிரம்மனும் திருமாலும் படிக நெடும் பார கடதட என்று பாடலிலே வருகிறது. அது கடைக்குறையாக கடம் தடம் என்று நாம் கொள்ள வேண்டும். கம்பீர பனைமுகம் செம்பால மணிமாலை முகப்பட, இதிலே முகப்படாம் என்று கூறுவார்கள் அல்லவா, யானையின் மத்தகத்திலே போட்டிருப்பார்கள். அதை சிந்தூர கரியில் வரும் தேவும் என்று அதுவும் கடைக்குறையாக வருகிறது. படிகம் போல படிக நெடும், படிகம் போல் வெண்ணிறம் உடையதும் மிக்க கனம் கொண்டதும் மதநீர் கொண்டதும் பெருமை வாய்ந்ததும் கம்பீரமானதுமான பருத்த முகத்தில் செவ்விய நெற்றியில் மணி மாலையையும் முகத்தில் இடும் அலங்கார துணியும் உள்ளதும் புள்ளி முகத்தை கொண்டதுமான ஐராவதம் என்னும் யானை மீது வரும் இந்திரனும். அந்த இந்திரன் யானை மீது வருவதற்கு யானையை அவ்வளவு உயர்வாக எப்படி இருந்தது என்பதை இதிலே சித்தரித்திருக்கிறார் அருணகிரிநாதர். முடிய அரண் தேவி உடனாட இவர்கள் முதலான யாவரும் அழிவுறும்
யுகாந்த காலத்தில் சிவபெருமான் பராசக்தியுடன் நடனம் செய்ய, அழிவுறும் யுகாந்த காலத்தில் சிவபெருமான் பராசக்தியுடன் நடனம் செய்ய முழுது உலகும் தாவி எழுகடல் மண்டு ஊழி முடிவினும் அஞ்சாத பெருமாளே. உலகம் முழுவதும் பறந்தெடுந்து 7 கடல்களும் நெருங்கி பொங்கும் முடிவு காலமாகிய ஊழிக்காலத்தும் நல்ல சக்தியும் தீய சக்தியும் போராடி யுகத்தை முடிக்கும் காலத்தும் அஞ்சாமல் விளங்கி நிலையாக நிற்கும் பெருமாளே என்று இதிலே குறிப்பிடுகிறார். இதிலே இந்த ஊழிக்காலம் முடியும் பொழுது பிரம்மனுக்கும் திருமால் மற்றும் எல்லோரும் அதிலே முடிந்துவிடும். பிறகு மறுபடியும் பிரம்மா சிருஷ்டிக்கப்படுவார் என்று புராணங்கள் கூறுகின்றன. முருகன் நிலைத்து நிற்கும் பெருமாளாக விளங்குகிறார். அகில நரும் சேரு மிருகமதமும் தோயும் அசலமிரண்டாலும் இடைப்போம் என்று அடியில் விழுந்தாடு பரிபுர செஞ்சீர் அது அபயமிடும் கீதம் அமையாதே. நகமிசை சென்றாடி வனசரர் சந்தான நவையற நின்றே நல் விளைவாள் தன் லலிதவிர் சிங்கார தனமுரு சிந்தூர நமசரண் என்றோத அருள்வாயே. லலிதவிர் சிங்கார தனமுரு சிந்தூர நமசரண் என்றோத அருள்வாயே. பகலிரவு உண்டான இருவரும் வண்டாடு பரிமள பங்கேறு அனுமாலும். பகலிரவுண்டான இருவரும் வண்டாடு பரிமள பங்கேறு அனுமாலும். படிக நெடும்பார கடதட கம்பீர பனைமுக செம்பால மணிமாலை. முகபட சிந்தூர கரியில் வருந்தேவு முடிய அரந்தேவி உடனாட முழுதுலகும் தாவி எழுகடல் மண்டூழி முடிவினும் அஞ்சாத பெருமாளே. முடிவினும் அஞ்சாத பெருமாளே. லலிதவர் சிங்கார தனமுரு சிந்தூர நமசரண் என்றோத அருள்வாயே. முழுதுலகும் தாவி எழுகடல் மண்டூழி முடிவினும் அஞ்சாத பெருமாளே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. மீண்டும் நாளை சந்திப்போம்.